வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம சேனலில் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நேத்திக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நேத்திக்கான அனாலிசிஸை நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கன்சப்ஷன் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸை தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் போத் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸை இப்போ நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ ப்ரொவைட் பண்ண போகிற செட்டப்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் செட்டப்ஸ் நீங்கள் வந்துட்டு ட்ரேடிங் மேலே ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நிஃப்டி 50க்கான நேற்று ஸ்டேட்டஸ் எப்படி இருந்ததுன்னு ஒரு சின்ன கிளான்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலாக நேற்று நமக்கு 0 ட்ரேட்ஸ் இல்லையா. ஸோ ஆக்சுவலி நேற்று ரொம்ப மார்க்கெட் வந்துட்டு டியூஸ்டே ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப வலைட்டையில மூவ் ஆயிருந்தது இல்லையா. பயங்கரமான வலைட்டையிலோட தான் மார்க்கெட் மொமெண்டம் இருந்தது. ஸோ ப்ராப்பரான மூவே இல்லை. தென் இங்கே ஒரு குட்டி கன்ஃபர்மேஷன் உண்டு இல்லையா. இங்கே வந்துட்டு லாஸ்ட்டாக ரொம்ப கொஞ்சம் லேட்டராக வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. பட் இதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வல்டைல் சுச்சுவேஷன்ஸில் வந்துட்டு நம்ம செட்டப்ஸ் வந்து ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்காது. இதை நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நம்ம செட்டப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா வந்துட்டு லாஸ்லேருந்து சேஃப் ஜோன்லேயே நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். தட் இஸ் அவர் செட்டப்ஸ். நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்க செட்டப்ஸோட மெயின் மோட்டிவே அது மட்டும்தான். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ணி ப்ராஃபிட் புக்கிங் மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போகணும். லாஸ் ஹிட் ஆகும்போது அதை எவ்வளோ மினிமைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியுமோ அந்த மாதிரி தான் நம்மளோட எவ்ரி டே செட்டப்பும் ஒர்க் ஆகும். ஸோ சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற அப்படி தான் நம்மளோட ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். ஸோ சுச்சுவேஷன்ஸ் இன்னும் நார்மல் ஆகாதனால தான் ஸோ மார்க்கெட் வந்துட்டு இந்த மாதிரி வலட்டைல் சுச்சுவேஷன்ஸில் நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரேட்ஸ் அட்டெண்ட் பண்ணுறது கிடையாது. ஒரு சேஃப் ஜோன்லேயே ட்ராவல் பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ். ஸோ பேங்க் நிஃப்டியுமே சிமிலர்லி இப்படி தான் இருந்தது. ஸோ நம்ம அந்த சார்ட் நான் வியூ பண்ணும்போது நான் சொல்கிறேன். இப்போ நம்ம நிஃப்டி 50க்கு இப்போ இன்றைக்கி 18th March இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ டைம் இல்லை, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரேட்ஸ் அட்டெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நத்திங் டு வரி. நெக்ஸ்ட் டே நமக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கட்டும். பட் கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாமல் ப்ராப்பராக நீங்கள் வந்துட்டு பிகினர்ஸாக இருக்கிறவங்களாம் வந்துட்டு கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாமல் வந்துட்டு பை பண்ண வேண்டாம். அது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ரிஸ்க் ஃபேக்டர் தான், ரொம்ப ரிஸ்க்காக தான். மார்க்கெட் மொமெண்டம் நேற்றுலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாகவே வந்துட்டு வொலட்டைலாக தான் போச்சு இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ 23,661 234 23760 238 43 239 51 240 64 241 24 then 243 79. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50. அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான். சிமிலர்லி நம்ம டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துலாம். நம்ம போத் பார்த்துட்ருக்கோம். ஸோ போத் ட்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூவில் வந்துட்டு ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. இந்த செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நமக்கு சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற அப்படி அது வந்து அப் அண்ட் டவுன் வந்துட்டு நம்ம வரி பண்ண தேவையில்லை. எப்படி இருந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ண முடியும். தட் இஸ் அ மெயின் மோட்டிவ் ஆஃப் அவர் செட்டப்ஸ். ஓகே, ஸோ அங்கே டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம பார்த்துடலாம். 23502 234 51 2339 231 42 229 87 223 14. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த செட்டப்ஸை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் உள்ள ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷூராக வந்துட்டு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் இருக்கும். ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டிக்கான இப்போது இன்றைக்கி ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸையும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம்.
ஸோ பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸும் எப்படி இருந்தது நேற்று டியூஸ்டே ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சேம் தான் இல்லையா, நமக்கு நோ கன்ஃபர்மேஷன்ஸ், நோ ட்ரேட்ஸ். ஓகே, ஜீரோ ட்ரேட்ஸ். ஸோ போத் நம்ம பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50 போத் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஜீரோ ட்ரேட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராகவே இல்லை பாருங்களேன், உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளக்சுவேஷன்ஸோடு இருக்குன்னு தெரியுதா. ஸோ ரொம்ப ரொம்ப வாலட்டைலாக தான் நேற்று மார்க்கெட் மூவ் இருந்தது. ஸோ அதில் நமக்கு வந்துட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. ஸோ அதனால் நம்ம ரிஸ்க்லேருந்து நம்ம சேஃப் ஜோனில் இருக்கோம். ஓகே, ஸோ ரிஸ்க் இல்லை, நீட்டாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். ஓகே, ஸோ வாங்க இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய வெனஸ்டே இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு அப் ட்ரெண்ட்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க செட்டப் வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ்க்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸும் பார்த்துடலாம். 55172 55550 56017 56567 56972 then 57176. ஸோ இது வந்துட்டு நம்ம அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட். சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 54540 541 48 53 758 53 486 532 31 528 54 52 550. So this is our setups for Bank Nifty. இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டாக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த செட்டப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்துட்டு நம்ம ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டரில் இருக்கும்போது வந்துட்டு இது நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்காது. ஸோ நம்ம வந்து லாஸ்லேருந்து ரொம்ப சேஃபாக ட்ராவல் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போகும். ஸோ இன்றைக்கி ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குங்கிறத வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் அனாலிசிஸ் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.